வணக்கம் அன்பு நெஞ்சங்களே, வெல்கம் டு சத்யா மெடிசின் டிப்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பெர்டின் டேப்லெட்டை பற்றி பார்ப்போம். டேப்லெட்டில் என்ன காம்பினேஷன் இருக்குது, என்ன பிரச்சனைக்கெலாம் மருத்துவர்கள் இந்த மாத்திரையை பரிந்துரைக்கிறாங்க, யாரெல்லாம் அந்த மாத்திரையை எடுத்துக்கலாம், யாரெல்லாம் எடுத்துக்கக்கூடாது, இந்த மாத்திரை எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கணும் அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் இந்த மாத்திரையோட முழு தகவல் உங்களுக்கு தெளிவாக புரியும். மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா மெடிசின் வீடியோஸும் இம்மிடியட்டாக உங்களை வந்து சேரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பெர்டின் டேப்லெட். இந்த பெர்டின் டேப்லெட்டில் என்ன காம்பினேஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, பீட்டா ஹிஸ்டின் அப்படின்னு சொல்கிற ஒரு மருந்து இந்த வெர்டினில் இருக்குது. இந்த வெர்டின் டேப்லெட்டை அபாட் இந்தியா லிமிடெட் அப்படின்ற கம்பெனி மேனுஃபேக்சரிங் பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாத்திரை 8, 16 மற்றும் 24 மில்லிகிராம் அளவுகளில் மருந்து கடைகளில் கிடைக்குது. இந்த மாத்திரையோட பயன்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தலை சுற்றல், காதில் இரைச்சல் கேட்டுக்கொண்டே இருப்பது, கேட்கும் திறன் ரொம்ப குறைவாக இருக்கிற மாதிரி உணர்றது, காதுக்குள்ளே கொய்ன்னு ஒரு சத்தம் கேட்டுகிட்டே இருக்கிறது, தலை சுற்றல் மற்றும் குமட்டலுடன் வாந்தி, இந்த மாதிரியான பிரச்சனைக்கு இந்த மாத்திரை பெரிதும் பயன்படுகிறது. மருத்துவர்கள் இதை பெரும்பாலும் இந்த பிரச்சனைகளுக்கு தான் பயன்படுத்துகிறாங்க. சரி, இந்த வெர்டின் டேப்லெட்டில் இருக்கிற பீட்டா ஹிஸ்டின் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பீட்டா ஹிஸ்டின் உட்புற காதில் மற்றும் மூளையில் இரத்த ஓட்டத்தை அதிகரிக்க உதவுது. இது காதின் உள்பகுதியில் இருக்கும் அதிகப்படியான திரவ அழுத்தத்தை, அதாவது ஆங்கிலத்தில் இதை எண்டோலிம்பாட்டிக் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த ப்ரெஷரை குறைக்குது. மேலும் சமநிலையை கட்டுப்படுத்தும் அமைப்பு சரியாக செயல்பட உதவுகிறது. இதனால் தலை சுற்றல், காதில் இரைச்சல் மற்றும் கொய்யின் சத்தம் வர்ற மாதிரியான அறிகுறிகள் குறைவதற்கு இது பெருமளவில் உதவிகரமாக இருக்குது. சரி, இந்த வெர்டின் டேப்லெட்டோட சைடு எஃபெக்ட்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, குமட்டல், தலைவலி, அஜீரணம் அல்லது வயிற்று அசௌகரியம், வயிறு உப்புசம், அரிதாக தோல் அரிப்பு கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த வெர்டின் மாத்திரையை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, வயிற்று புண், அதாவது பெப்டிக் அல்சர் இருந்தால் மருத்துவர்கிட்ட முன்னாடியே தெரிவிச்சுக்கிறது ரொம்ப நல்லது. மேலும் ஆஸ்துமா பிரச்சனை இருக்கவங்க ரொம்ப கவனமாக இந்த மாத்திரையை பயன்படுத்தணும். கர்ப்பிணிகள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்கள் மருத்துவரின் ஆலோசனையுடன் மட்டும்தான் இந்த மாத்திரையை எடுத்துக்கணும். மேலும் மருத்துவர் கூறிய அளவு மற்றும் காலத்திற்கு மட்டுமே எடுத்துக்கொள்ள வேண்டும். நம்ம இஷ்டத்துக்கு மாத்திரை இடையில் நிறுத்துறதோ இல்லை அதிகமாக எடுத்துக்கிறதோ கூடாது அப்படின்றது முக்கியமான அறிவுறுத்தலாக இருக்குது. சரிங்க நண்பர்களே, மருந்து பொருட்களை எப்பயும் குழந்தைகளுக்கு எட்டாத இடத்துல வைங்க. 30 டிகிரிக்கு கீழே இருக்கிற தட்பவெப்பநிலையில் ஸ்டோர் பண்ணும்போது மருந்துகளோட ஆயுட்காலம் மிகச்சிறப்பாக இருக்கும். மேலும் ஒரு அலோபதிக் மருந்தின் விளக்கத்துடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.